வங்கதேசத்தில் உள்ள மைமன்சிங் மாவட்டத்தின் பாலுகா பகுதியைச் சேர்ந்தவர் திபு சந்திரதாஸ். 30 வயதான இவருக்கு திருமணமாகி 1.5 வயதில் குழந்தை இருக்கிறது. இவர் பயனீர் நைட் காம்போசிட் என்ற ஆடை தொழிற்சாலையில் புளோர் மேனேஜராக பணியாற்றி வந்தார். அவர் இஸ்லாமிய மதம் குறித்தும் முகமது நபி குறித்தும் அவதூறான கருத்துக்களை தெரிவித்ததாக கடந்த 18ஆம் தேதி தகவல் பரவியது. இதனை அடுத்து அவர் பணியாற்றிய தொழிற்சாலைக்கு முன்பு இஸ்லாமியர்கள் பலர் திரண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் கேட்டை உடைத்து தொழிற்சாலைக்குள் நுழைந்த அவர்கள் திபு சந்திரதாஸ் மீது தாக்குதல் நடத்தினர். பின்னர் அவரை வெளியே இழுத்து வந்து கொலை செய்தனர். திபு சந்திரதாஸின் படுகொலை குறித்து தொடக்கத்தில் வெளியான தகவல் இதுதான். மத நிந்தனைதான் அவர் கொலை செய்யப்பட்டதற்கான பிரதான காரணமாக கூறப்பட்டது. ஆனால் தற்போது போலீசார் நடத்திய விசாரணை இதனை பொய்யாக்கியிருக்கிறது. அத்துடன் விசாரணை முடிவுகள் வழக்கில் பெரும் திருப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளன. பயோனீர் நைட் கம்போசிட் தொழிற்சாலையில் புளோர் மேனேஜராக பணியாற்றி வந்த திபு சந்திரதாஸ் சூப்பர்வைசராக முயற்சி மேற்கொண்டு வந்தார். இதனால் அங்கு பணியாற்றிய சில ஊழியர்கள் அவருடன் மோதல் போக்கை கடைபிடிக்க தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் கடந்த 18ஆம் தேதி அவர் திடீரென பணி நீக்கம் செய்யப்பட்டார். அத்துடன் மதத்தை அவமதித்ததாக அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதற்கான எந்த ஆதாரமும் வழங்கப்படவில்லை. அன்றைய தினம் மாலை 5 மணியளவில் திபு சந்திரதாஸுக்கு எதிராக தொழிலாளர்கள் குழு ஒன்று தொழிற்சாலைக்குள்ளேயே போராட்டம் நடத்த தொடங்கியுள்ளது. சிறிது நேரத்திலேயே நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் தொழிற்சாலைக்கு முன்பு குவிந்துவிட்டனர். வெளியில் உள்ள கும்பலிடம் திபு சந்திரதாஸ் சிக்கினால் அவர் கட்டாயம் கொலை செய்யப்படுவார் என்பதை உள்ளே இருந்தவர்கள் அறிந்தே இருந்தனர். இருந்தபோதிலும் அவரை பாதுகாப்பதை விட்டுவிட்டு அவர்களாகவே அவரை வெளியே அழைத்துச் சென்று வன்முறை கும்பலிடம் ஒப்படைத்தனர். பின்னர் அந்த கும்பல் திபு சந்திரதாஸை மிக கொடூரமாக தாக்கியது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அப்போதும் அவர்களின் வெறி அடங்கவில்லை. அவரின் உடலை நிர்வாணமாக்கி மரத்தை தொங்கவிட்டு மீண்டும் தாக்கியுள்ளனர். பின்னர் உடலை தீ வைத்து கொளுத்தியுள்ளனர். வன்முறை கும்பல் குறித்து சரியான நேரத்தில் காவல்துறைக்கு தகவல் கொடுத்திருந்தால் கூட இந்த படுகொலையை தடுத்திருக்கலாம். ஆனால் தொழிற்சாலை தரப்பு அதையும் செய்யவில்லை. இதுகுறித்து அப்பகுதியின் எஸ்பி முகமது ஃபர்காத் ஹுசைன் பின்வருமாறு தெரிவிக்கிறார். போராட்டம் முன்னரே தொடங்கியிருந்த போதிலும் இரவு 8 மணி அளவில்தான் எங்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. உடனடியாக நாங்கள் தொழிற்சாலை நோக்கி விரைந்தோம். ஆனால் வழியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருந்ததால் பயணம் தாமதமானது. ஒரு வழியாக சம்பவ இடத்திற்கு சென்று சேர்ந்தபோது நூற்றுக்கணக்கான மக்கள் சாலையில் நின்று கொண்டிருந்தனர். திபு சந்திரதாஸை வன்முறை கும்பல் கொலை செய்துவிட்டதை பின்னர்தான் அறிந்தோம். உரிய நேரத்தில் எங்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டிருந்தால் அவரின் உயிரை நாங்கள் காப்பாற்றியிருப்போம். ஆக போலீசாரின் விசாரணையின் மூலம் தெரிய வருவது இதுதான். திபு சந்திரதாஸுக்கும் தொழிற்சாலையில் இருந்த சிலருக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்திருக்கிறது. எவ்வித ஆதாரங்களும் இல்லாமல் அவர் மீது மத நிந்தனை குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. திபு சந்திரதாஸை தொழிற்சாலையில் இருந்தவர்களே வன்முறையாளர்களிடம் மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைக்கூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call